வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி, அவங்களுடைய பிரதமர் இவங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பார்த்து ஒரு முக்கியமான பரிசு பொருளை கொடுத்துருக்காங்க. அந்த புகைப்படம் மிகப்பெரிய வைரலாக பாகிஸ்தான் மட்டும் இல்லை, உலக நாடுகள் மத்தியில் பரவலாகி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானோட அரிய வகை கனிம பொருட்கள் அடங்கிய அந்த பரிசு பொருளை கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கனிம வளங்களை சீனாவில் தான் அமெரிக்கா வாங்கிட்டு இருந்தாங்க. இடையில இந்த வர்த்தகம் போகிறதுனால சீனா நிறைய கொடுக்காம நிப்பாட்டிடுச்சு. அதனால் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரிய வகை கனிம வளங்களை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய USSM அப்படின்ற ஒரு கம்பெனி $500 மில்லியன் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் சுரங்கத்துறையை விரிவுபடுத்தலாம்னு சொல்லி பாகிஸ்தான் நினைக்குது. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, உயர் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, பசுமை ஆற்றல், இங்கெல்லாம் அந்த அரிய வகை கனிம வளங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு உபயோகமாக மீட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 தடவை பாகிஸ்தானோட இராணுவ தளபதி முனீர் போய் பார்த்துருக்காரு. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா இராணுவ தளபதி முனீர் அந்த அமெரிக்கா பிரசிடென்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அவரை பார்த்தா ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி தெரியுது. நம்ம ஷெபாஸ் ஷெரீப் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பிரதமர் ஒரு மேனேஜர் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு. ட்ரம்ப் அதை வாங்கி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் உள்நாட்டு விவகாரங்களில் இராணுவ தளபதி தலையிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் உள்நாட்டிலே மிகப்பெரிய எதிர்ப்பலை இறங்கியிருக்குது. ஏன்னா நிர்வாக ரீதியாக இராணுவ தளபதி எங்கே உள்ளே வர்றாரு, எல்லாவற்றையும் அவர் தான் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காரு. பாகிஸ்தானில் முழுக்க முழுக்க இராணுவத்தினுடைய ஆட்சி தான் நடக்குது, மக்கள் ஆட்சி நடக்கவே இல்லைன்னு சொல்லி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஒரு வைரலாக மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்லேயே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை பாகிஸ்தானுக்கு எதிராகவே உருவாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர்லேயும் மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி.